Good evening. Welcome to my channel Trade with Pace. இது ரொம்ப நாளா வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேலேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு இதில் எல்லாம் ஹெவியாக லாஸ் ஆனதுனால, டெலிவரி எடுத்து வச்சு ஹெவியாக லாஸ் ஆனதுனால கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த டே அப்லோட் பண்ணியிருந்தேன் 6th அன்னைக்கு. அது வரைக்கும் தான் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தது. அன்னைக்கும் ஒரு 14,000 பக்கத்தில் ப்ராஃபிட் வந்துச்சு. அதை நான் புக் பண்ணாமல் தென் 2,000 லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, இதில் 500 வந்துச்சு. அந்த 500 ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது இதில் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எகெயின் நான் புட் சைட் ட்ரேட் எடுத்து ரொம்ப லாஸ் ஆயிருந்துச்சு. அன்னைக்கும் அதை டெலிவரி எடுத்து வைக்கலைன்னா அந்த அளவு லாஸ் இருந்திருக்காது. ஒரு மேக்ஸிமம் 20,000க்குள்ளால தான் இருந்திருக்கும். அப்படி பண்ணாமல் டெலிவரி எடுத்து வச்சு ஹெவியாக லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து இது மண்டேயாக இருந்தது. இதுலேயும் கால் சைடு தான் ட்ரேட் எடுத்திருக்கணும். பட் ஹோல்டு செய்து வச்சுருந்தனால அதை புக் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ புக் பண்ணாமல் வச்சு இன்னும் லாஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹேண்டில் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கும் டிஸ்டன்ஸு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது. 100 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால இது இங்கே வராது. ஸோ இதில் கால் சைடு தான் ட்ரேட் எடுத்திருக்கணும். நான் அப்படி எடுக்கலை. அதை புக் பண்ணவே இல்லை லாஸை. ஓகே, அதை அப்படியே கேரி பண்ணி தென் இதில் கொஞ்சம் புக் பண்ணியிருப்பேன். எல்லாம் புக் பண்ணல, அதையும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டேயும் புட் சைடில் தான் எகெயின் ஒரு 10,000க்கும் ட்ரேட் எடுத்து அதுவும் லாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, தென் இந்த டேயும் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். புட் சைட் ட்ரேட் எடுத்து புக் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் புட் சைட் ட்ரேட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன். இதுலேயும் புட் சைட் ட்ரேட் தான் புக் பண்ணிக்கிட்டேன். இதில் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். நிறைய லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, லாஸை அக்செப்ட் பண்ணியிருந்தா ஓகேவா இருந்திருக்கும். எகெயின் கால் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸில் வச்சு கால் சைட் ட்ரேட் எடுத்து இந்த பிளேஸ் வரும்போது லாஸ் புக் பண்ணிக்கிட்டேன் கால் சைடில். அது மறுபடியும் டேர்ன் ஆச்சு. இந்த இடத்துல புட் சைட் ட்ரேட் எடுத்து எகெயின் லாஸ். அதனால அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக, கொஞ்சம் இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஓவர் ட்ரேட் செய்து. ஓகே, 60,000 மேலே இதில் லாஸ் ஆகிருந்துச்சு. அன்னைக்கு டெலிவரி எடுத்து வச்சுருந்ததில் 70,000 மேலே லாஸ் ஆகிருந்துச்சு. இதில் 60,000 லாஸ் ஆகிருந்துச்சு ஒரே நாள்லே ஓவர் ட்ரேட் செய்து. தென் இதுலேயும் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருந்தனால ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் இதில் புக் பண்ணிக்கிட்டேன். இது ப்ரீவியஸ் டே ஹையாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் புட் சைட் ட்ரேட் எடுத்து இந்த பிளேஸில் புக் பண்ணியிருந்தேன். இது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பு கம்மியாக இருந்தனால இதில் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். ட்ரேட் எடுத்து இந்த பிளேஸ்ல எல்லாம் புக் பண்ணிக்கிட்டேன். தென் இதுலேயும் இது ப்ரீவியஸ் டே லோ பக்கத்தில் தான் ஓப்பன் ஆயிருந்து. ஸோ இதில் ரிஜெக்ஷன் ஆனதுனால இதில் ஒரு சப்போர்ட் இருந்தனால இது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாலே இந்த ஓப்பனிங் பக்கத்தில் வச்சு புட் சைடு புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுலேயும் புட் சைட் ட்ரேட் எடுத்து இந்த பிளேஸ்ல எல்லாம் புக் பண்ணியிருப்பேன். இங்கேயும் புட் சைட் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஏன்னா இது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் எல்லாம் தாண்டி இறங்கி இருந்துச்சு. ஸோ இதில் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ்ல புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே, இதுலேயும் புட் சைட் ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த பிளேஸ் போகும்போது நிறைய லாஸ் ஆகிருந்துச்சு. தென் இந்த பிளேஸ் எல்லாம் வரும்போது புக் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் புட் சைட் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே, இந்த பிளேஸில் ட்ரேட் எடுத்து இந்த பிளேஸுக்குள்ளாலே புக் பண்ணியிருப்பேன். இந்த 500க்கு முன்னாலே புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு 11,000 லாஸ் வந்துருந்துச்சு. இது ஒரு 1,000 சார்ஜஸ்ஸு
10,000 வந்திருந்தது. ஸோ அப்படி டோட்டலாக 11,000 லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இது February 1 ஹாலிடேயாக இருந்துச்சு. சண்டே இருந்துச்சு, ட்ரேட் எடுந்துருந்துச்சு. ஓகே, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அன்னைக்கு, சிக்ஸ்த்து இன்னைக்கு தான் அது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது. 11,000 ப்ராஃபிட்டு புக் பண்ணியிருந்தேன், ஓரளவுக்கு புக் பண்ணியிருந்தேன், எல்லா குவான்டிட்டியும் புக் பண்ணல. ஸோ அதில் தென் 2,000 லாஸ்ட்டில் புக் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு மறுபடி புட் சைட் ரைட் எடுத்து அதை கேரி பண்ணி டெலிவரி பண்ணி எடுத்து வச்சு தென் இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்துச்சு மண்டேல. ஸோ ஹெவியாக லாஸ் ஆகிருந்துச்சு, ஓரளவு புக் பண்ணியிருந்தேன். எகெயின் நெக்ஸ்ட் டேயும் அடிஷ்னலாகவும் ட்ரேட் எடுத்திருந்தேன் 10,000க்கு, அதுலேயும் லாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ദെൻ നെക്സ്റ്റ് മൺഡേയും ഓവർ ട്രേഡ് ചെയ്ത് പുട്ട് സൈഡ് ട്രേഡ് എടുത്തിരുന്നത്. ദെൻ கால் சைட் ட்ரேடு அது வெயிட் செய்யாமல் மறுபடி புட் சைட் ட்ரேட் எடுத்து இவ்வளோ லாஸ் ஆயிருந்துச்சு. இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே ஒரு புட் சைட் ட்ரேடில் ஒரு 25,000 பக்கத்தில் தான் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ.